குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குரு குலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குரு குலமே வருக. இறை மக்களே வருக. மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், இளம்பெண்கள், மறைக்கல்வி மாணவர்கள் இறைவன் செய்த அனைத்து நன்மைத்தனத்திற்கும் அடையாளமாக நமது மறைக்கல்வி மாணவ மாணவிகள் சார்பாக குழந்தைகள் இருவரை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்லின் ஆழத்தில் மறைந்திருப்பது சிற்பம், விதையின் ஆழத்தில் ஒளிர்ந்திருப்பது விருட்சம், மலரின் ஆழத்தில் தேங்கியிருப்பது தேன்துளி, எம் புனிதரின் ஆழத்தில் இலையோடி இருப்பது இறைச்சாயல். இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டு அவரில் உருப்பெற்று உருமாறி இறையேசு என்று அழகிய முத்தை தம் இதயத்தில் சுமந்தவர். இத்தகைய புனிதரின் இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் முன்னாள் பங்கு தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்களையும் இங்கு குழுமியுள்ள அனைத்து இறைமக்களுக்கும் உள்ளூர் வெளியூர் இறை பக்தர்களுக்கும் பெருமகிழ்வோடு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். விசுவாசத்தை கட்டிக்காக்க உயிர் நீத்து விண்ணுலக பேரின்ப வாழ்வை தம் உடைமையாக கொண்ட வீர பெருமகன், கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற அவருடைய பணித்திறமை எங்கள் வாழ்வில் உரமேற்றும் தடமாற்றும் தரமான தாக்கங்கள் ஊக்கங்கள். வல்லமை வாய்ந்த அவரது திருப்பெயரை அழைக்கும் போதெல்லாம் கொடிய நோயிலிருந்து விடுதலை, தீய கட்டுக்கள் இவற்றிலிருந்து நலம் பெறுதல், திருமண வரம், குழந்தை வரம், இன்னும் அதிக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எமக்கு அருளுகின்ற நம் புனிதரின் திடமான விசுவாசத்திலும் நற்பண்பிலும் வளர அருள் வேண்டுவோம். இன்றைய வாசகம் நற்செய்தி அனைத்தும் நாம் இறை வார்த்தையை உள்வாங்கி வாழும் போதும் இறை பிரசனத்தை உணரும் போதும் மன அமைதியும் தெளிவையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இவ்வுன்னத திருப்பலியில் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் சக்தி மிகு புனித சந்தியாகப்பருக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற 5ஆம் நவநாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இத்திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய முன்னாள் பங்கு தந்தையும் நம்மளுடைய அனைவருடைய மனதையும் கொள்ளை கொண்டு வருமான அருட்தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்களை நம் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகள், மறைக்கல்வி மாணவ மாணவிகள், கியாரா லூச்சே இளம்பெண்கள் அவர்களையும் மற்றும் இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கின்ற பங்கு மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற தலைப்பானது சண்டை சச்சரவு எதற்கு. இந்த தலைப்பு பெரும்பாலும் நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இதுபோல ஒரு தலைப்பா என்று கூட நாம் யோசிக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி அடிப்படையில் தான், ஒவ்வொரு நாளுமே நற்செய்தி அடிப்படையில் தான் நாம் அந்த நம்முடைய சிந்தனைக்கான தலைப்பை தேர்வு செய்தோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என பரிசேயர்கள் வெளியேறி அவர்கள் சதித்திட்டம் தீட்டுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய பணியை தொடர்ந்து செவ்வனே செய்வார். எனவே அவரை பற்றி என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்படுகின்ற பகுதி தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற இந்த தலைப்பில் நாம் பார்க்கின்ற ஒரு பகுதி. இதோ நான் தேர்ந்து கொண்ட ஊழியர், இவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன்.
இவர் நெறிந்த நாணலை முறியார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார் என்பதுதான் ஆண்டவரை பற்றிய ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்ற அந்த இறைவாக்கு. எனவே அந்த அடிப்படையில் ஆண்டவர் இயேசு அவரை எதிர்த்து சண்டை செய்ய வந்தாலும், அவருக்கு எதிராக அவர்கள் என்னதான் அவருக்கு தொல்லை தொந்தரவு கொடுத்தாலும் அதையெல்லாம் அவர் கண்டும் காணாமலும் இறைவன் தனது தந்தை தனக்கு தந்திருக்கின்ற அந்த பணியை செய்வதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதுபோலதான் நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த பணிகளையும் இன்னும் இந்த சமூகம் மேம்பட நாம் ஆற்ற இருக்கின்ற அந்த பணிகளை செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி குறை பேசினாலோ என்ன சொன்னாலோ அதை கண்டும் காணாமலும் அதற்கு சண்டையை போடுவதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ இடம் தராமல் நம்முடைய பணிகளை செய்வதிலேயே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு அருளோடு நாம் என்றும் இருப்பதற்கான ஆசிரை இந்த பலியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இப்பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், உம் திருத்தூதல் முறை மறை சாட்சியாக சிந்தும் பேற்றின புனித யாக்கோபுக்கு அளித்தீரேன். உமது திருச்சபை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் உம்முடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஒருவன் தன்னை எவ்வளவு தாழ்த்தி இறைவனுக்கு பணிந்திருக்கிறானோ அவ்வளவு ஞானமுள்ளவனாகவும் அமைதி பெற்றவனாகவும் இருப்பான். தனது உள்ளத்து ஆசை நிறைவேறாவிட்டால், நினைத்தது நடக்காவிட்டால், எதிர்பார்ப்பை அடையாவிட்டால், அரசின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கும் அமசியா இறைவாக்கினர் ஆமோஸை பெத்தேலில் இறைவாக்கு உரைக்க எச்சரிக்கின்றான். கடவுள் முன் தூய உள்ளம் படைத்தவராகவும் தாழ்ச்சி உள்ளவராகவும் இருக்கும் இறைவாக்கினர் ஆமோஸ் கூறும் வார்த்தையை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனம் 12 முதல் 15 வரை. பின்பு அமர்ச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்கு உரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமர்ச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 14 முதல் 21 வரை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சத்தத்துக்கான இங்கிலீஷில் சொன்னேன். குட் ஈவினிங். நீங்களாம் இங்கிலீஷ் பிள்ளைங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், தமிழை மறந்துட்டீங்க ரொம்ப நாள் தெரியும். குழல் இனிது யாழ் இனிது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். என்னோட சம்பந்தம்லாம் திருக்குறள் சொல்ல நினைக்கிறீங்களா? எதற்கு சொல்லுகிறேன்? நீங்கள்லாம் பூசையில் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாம் நல்லா பாடுறாங்க, அதே மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி சரி, சிரிப்பான பூசையாக போயிடக்கூடாதுல்ல. அதனால் அந்த பிள்ளைகளுடைய எஃபர்ட், முயற்சி, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள், அந்த அந்த தூண்டுதல், அதை தான் நான் எப்பொழுது நான் விரும்புவேன். ஒருத்தர் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, சொல்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ப்பா. ஒருத்தர் செய்கிறாங்கல்ல, செய்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்கா. ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியும். வெளியில் பெர்ஃபார்மன்ஸ் வரும்பொழுது நல்லா பாடுறான், நல்லா செய்கிறான், டைமிங்கெல்லாம் நல்லா போடுறாங்க, நல்லா செய்கிறாங்க, நல்லா பாடுறாங்க. அந்த நிகழ்வுகள் கேஷியா போடுற பையன் அப்படின்னா இது தொடக்கம். இதே 4-5 வருஷம் கழிச்சுன்னா நீங்களாம் பேசாமல் இருந்துட்டு போயிடுவான். அந்தளவுக்கு அவன் போடுவாங்க. அதனால் ஒரு தொடக்க நிகழ்வில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் எங்கேயோ ஒரு வித்திடப்பட்டது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொடக்கம் செய்யப்பட்டது, எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றது நல்ல விருட்சமாக, ஒரு நல்ல மரமாக, நல்ல ஒரு நிகழ்வாக வளர்ந்து கொண்டு இருக்குது என்றால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனை பேர் உழைப்பாளிகள். அதை உருவாக்கம் செய்வது, அந்த உருவாக்கங்கிறது முக்கியம். எப்படி இந்த நிகழ்வுகளை வருதுங்கிறது. அதனால் எதையுமே நம்ம குறைவாக பார்ப்பதில்லை. அவங்க பாடுற நிகழ்வுகள்லாம் டைமிங், நல்ல டைமிங் வந்துடுச்சு. குரல் அந்த பிச்சு அவ்வளோதான், அந்த குரல் அவ்வளோதான் இருக்கும். அது அந்த குழந்தைக்குள்ள குரல் அதுதான். பெரியவங்க மாதிரி ரொம்ப பேஸ் வாய்ஸ் வராது. ஆனால் அதே சமயத்தில் டைமிங் இருந்தால் போதும். டைமிங் தான் முக்கியம். ஆகவே நல்ல முறையில் பாடின பிள்ளைகளுக்கெல்லாம் கைதட்டி ஜோராக ஒரு பாராட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய பங்கு தந்தை சண்டை சமாதானமெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் எப்படி நான் சொல்லலாங்கிறதுக்கு அது எல்லா நிகழ்வும் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். இறை வார்த்தையை நான் முதல்ல சொல்கிறேன். ஒருத்தன் கணவன் மனைவிக்குள்ளே தெரியும் உங்களுக்கு எல்லாருமே நிகழ்வு. பல இடங்களில் மனைவி அப்பர் கண்டெடுப்பாங்க, சில இடங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கணவர் 10 நாளாக பேசவே இல்லை. மனைவி கூட எங்கே வாங்க, நானும் 10 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், முன்னாடி இருக்கிறே பேச மாட்டேங்கிறேன்னு சரிங்க. நான் 1 2 10 எண்டுவேன். அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட பேசலை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டாங்க. இவருக்கு சந்தோஷம், ஐயோடா இன்னொரு வாரத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம்டா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு.
1 2 இவருக்கு சந்தோஷம் கொப்பளிக்குது. இப்போது எத்தனை வேணாலும் சொல்லு அப்படின்ட்டு 3 4 5 வேகமாக சொல்ல ஆரம்பிச்சு. 3 4 5 அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஸ்பீடு 7 8 9 அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு. சொன்னோன்னே இவருக்கு சந்தோஷம். நிறுத்துற சொல்லு 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 அப்படின்னு. நீ பேசிட்டீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்றது. அட சரியாக முடிச்ச பயில்களை இந்த ஆம்பளைங்களை இப்படி தான். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருந்தா ஒரு நல்ல காரியத்தை முடிவெடுத்துருக்கலாமா இல்லையா? எதுக்கு நீ அவசரப்பட்ட? அப்பப்போ அவசரப்பட்டு தொலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதனால் இந்த அம்மா போகணும்னு நினச்சா போயிடலாம். நான் சண்டை போடுவது எதற்கு? சமாதானமாவதற்கு. நான் சமாதானமாக முன்னிருக்கிறேன். நான் என்னத்தை பேசுகிறது? அப்போவே சொன்னாங்க மிளகு வரை கட்டி போகாத. நான் தான் உருப்படாத பேச்சை கட்டிட்டு இங்கே நான் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். நான் என்னத்தை பேசுகிறது? நான் பேசுகிறது தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது. இந்த மாதிரி பொழப்புக்கு நார பொழப்புக்கு நான் பேசாமல் போய் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு. எதுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்கேன்? நான் அவனும் புலம்பல, நான் தான் தனியாக பேசியிருக்கேன். நீ ஏன் தனியாக பேசிகிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணுறது? இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு. இந்த அம்மா அமைதியாக இருக்குன்னா போட்டு வாங்க போகுது, ஆடு பலியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் அமைதியாக இருக்கும்போதே ஓடி போயிடணும் வெளியில். அது இப்படியே முனமுனன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேசாமல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஜங்ஷன் போயிட்டு சுற்றி வந்துடணும் டீ குடிச்சிட்டு. இல்லைன்னா இன்றைக்கி ஆடு பலியாகிறது உறுதி. அதனால் நான் என்னத்தை சொல்கிறது? அப்போவே சொன்னாங்க. நான் தான் கேட்டேன்னா, நான் தான் யார் சொல்கிறேன் கேட்கறது இல்லையா? அதான் உண்மை. நீ யார் சொல்லி கேட்டேன்? நான் தான் யார் சொல்கிறேன் கேட்கறது இல்லையா? எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பேசாத மாதிரியே பேசி பேசி கொண்டு இருந்தாமா. அதனால் சண்டை போடுவது எதற்கு என்றால் என் மனதில் இருக்கிறது நான் சொல்லி நான் சமாதானமாக விரும்புகிறேன். நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன் என்றால் சமாதானம் இருப்பது அல்ல, வெளிப்படையாக நான் அதை பேச வேண்டும். எப்படி உங்களிடத்தில் அதை பேசி என் மனதில் இருக்கிறதை கொட்டி தீர்க்க வேண்டும். நான் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த நிகழ்வு என்றைக்குமே அந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் இருக்கும். அது இயல்பு தான். மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது அது வெளியில் கொண்டு வரதுக்காக. டைரெக்டாக வெளியில் கொண்டு வர முடியாது. 1 2 3ன்னு சொன்னோன்னே நிறைய திட்ட முடியாது. மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொங்க முடியும். போய் பொங்கி பார்க்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக பொங்குறது. கணவன் மனைவிட்ட ஒருத்தவங்க போய் வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்க சொன்னான் ஒரு அம்மா. அந்தாலும் வெண்டைக்காய் வாங்கிட்டு நெட்டுக்குமே அந்த வெண்டைக்காய் நுனியை ஒடிச்சு போட்டுக்கிட்டே போயிருக்காரு. 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கி ரோட்டில் போடுறேன் கேட்டிருக்கான். ஏயா வெண்டைக்காய் எப்படி நுனியை ஒடிச்சு போட்டுகிட்டே போடணும்? ஏயா கடையில் ஒடிச்சா கடைக்காரன் திட்டுறேன், வீட்டில் ஒடிச்சிட்டு போங்க வாங்கிட்டு போனால் பொண்டாட்டி திட்டுவா. பேசாமல் ஓரமாக உட்காந்து எல்லாத்தையும் கிள்ளிட்டு போனோன்னு வச்சுக்க. பொண்டாட்டி சொன்னான் வெரி குட், நல்லாவே கிள்ளி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு இங்கே பாராட்டுவா. அவன் கில்லாமல் கடையிலேருந்து வந்துட்டான்னு வச்சுக்க, ஒடிச்சு பார்த்து வாங்காதியா? இல்லை எல்லோரும் ஒடிச்சு வாங்குறீங்கன்னா 2 பேர்த்தையும் திருப்திப்படுத்தணும். இவன் ஒடிச்சு பார்க்காம வாங்கிட்டு போனால் இவனுக்கு சந்தோஷம். வீட்டுக்காரம்மா ஒடிச்சு பார்க்க அந்த அம்மா கடுப்படிக்குது. என்ன பண்ணுறது? இப்படி ஆம்பளைங்களுக்கு இந்த காய்கறி வாங்கல இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில்னு எங்களுக்கு தெரியும். அதனால் பேசாமல் ஓரமாக உட்காந்து 2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா நுனியெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போன வச்சுக்கோங்க. வெரி குட், நல்ல கணவன் நீங்கள் தான். இது மாதிரி சொல்கிறலாம் செஞ்சீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கீரை வாங்குறத பற்றி உங்களுக்கு தெரியும், தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டு கீரை குடியா அப்படின்னு கடையில் போய் வாங்கிட்டு வீட்டில் கொடுப்பார். என்னங்க கீரை வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க? ஒரே பூச்சியாக இருக்குது. ஏன்னா 4 இலை பூச்சியாக இருந்தேன்னா பெண்கள் படுமோசமான ஆட்கள் இந்த விஷயத்தில். இல்லை 4 இலை போய் சொன்னேன், இது ஒழுங்கு இனிமேல் கீரை வாங்கலைன்னா இனிமேல் போகணும். என்ன கீரை வாங்குறேன் திட்டுவார். அந்த ஆள் என்ன பண்ணுவான்? போய் கடைக்காரன்ட்ட ஒழுங்கான கீரை குடியா, என்ன பூச்சி கிச்சிருக்கேன்னு எங்கள் ஒய்ஃபு திட்டிக்கிட்டு இருக்குன்னு. 4 இலை பூச்சியாக இருக்குது விடியா, அதான் நல்ல இல்லை அப்படின்ட்டு அவன் திட்டுறான். அவன் என்ன செய்கிறான்? விவசாயி கூப்பிட்டு, இங்கே பாரு நல்ல பூச்சி இல்லாத கீரை இருந்தால் கொண்டாந்து கொடு, இல்லைன்னா நான் கடையில் வியாபாரம் பண்ண முடியாது, அதனால் நீ இனிமேல் பூச்சி இருக்கிற கீரையெல்லாம் இங்கே கொண்டாந்து விற்காதுன்றான். அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் அப்படி பண்ணுறாங்க, பூச்சி இல்லாமல் எப்படி கீரை இருக்கும்? 1 2 இருக்கத்தான் செய்யும். அவன் போய் அங்கே இருக்கிற விவசாயிகிட்ட கேட்குறான், என்ன மாப்பிள்ளை இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் எப்படி நம்மளாம் விவசாயம் பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு. நீ என்ன செய்ய, அந்த பூச்சி மருந்து அடிக்கிறீல்ல, ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து அடிச்சு விடு. 1/2 லிட்டர் சேர்த்து அடிச்சு விட்டுனா பூச்சி சாகுதோ இல்லையா, பூச்சி கீரையை திங்காது. சனியாக முடிச்ச போய் அது கீரையாவது திங்கலான்னு பார்த்தா அதையும் திங்க விடாம பண்ணுறாங்க. அந்த மனுஷங்களுக்கு அறிவே கிடையாது. நம்ம பல கீரை பூச்சி விழுதா? விழவே விழாது. பூச்சி விழாது, பூச்சி அந்த பக்கமே போகாது. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்தா பூச்சி இல்லாத கீரை தானே கேட்டேன். அவன் கடைக்காரன் பற்றியா இதை தான் நான் சொன்னேன், நான் கேட்டது பூச்சி இல்லாத கீரை. இந்த பூச்சி இல்லாத கேட்டது யாரு? இந்த அம்மா. இந்த அம்மா நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருச்சு. பூச்சி இல்லாத கீரை கொண்டு போய் கடையில் கொடுத்தோன்னே வெரி குட், இப்படி பூச்சி இல்லாத கீரை கொண்டீங்கன்னா 10 கட்டு என்கிட்ட கொடு இல்லைன்னா விட. ஸோ 10 கட்டு வித்துருச்சு. விவசாயி 10 கட்டு எடுத்துட்டான். கடைக்காரன் 10 கட்டு பூச்சி இல்லாத கட்டு வாங்கிட்டான். அவர் போய் வாங்குறாரு. இப்போ அம்மா புருஷன்ட்ட என்ன சொல்லுது? இப்படி நல்ல பூச்சி இல்லாத கீரை வாங்கிட்டு வருவீங்களா? முதல்ல எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? இப்போ தான் உங்களுக்கு புத்தி வந்திருக்கு. யாருக்கு புத்தி வந்திருக்கு? வீட்டுக்காரருக்கு புத்தி வந்திருக்கு. ஆனால் உனக்கு இன்னும் புத்தி வரல, வராது.
ஏன்னா நீ முடிவு பண்ணிட்ட பூச்சி இல்லாத கீரை திங்கணும்னு. பூச்சியே இந்த கீரை திங்காதப்பா, நீ ஏன் திங்கிற? உனக்கு புத்தி இல்லை. எந்த ஒரு காயும் அப்படித்தான், பூச்சி திங்கினா அது நல்ல காயின்னு அர்த்தம். கத்திரிக்காயில் வந்து பூச்சி உள்ளே போகுதுன்னா நல்ல காயை தான் போய் திங்க. மாம்பழம் பூச்சி உள்ளே போகுதுன்னா அந்த மாம்பழம் நல்ல மாம்பழம்னு அர்த்தம். நீ வந்து கல்லை வச்சு அதையும் வச்சு நீ பழுக்க வைக்கிறதுனா பூச்சியும் வராது, மாம்பழம் வராது, ஒன்றும் வராது. அதான் நீ மட்டும் தான் தும்ப. பெங்களூரில் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க, இவ்வளோ நீள பழம், அதெல்லாம் வந்து மருந்து போட்டு வருது. இவ்வளோ நீளம் இருக்கும் அந்த மாம்பழம், பார்க்க வாழைப்பழம் அவ்வளவு பார்க்கறதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் அதை மனுஷன் திங்க முடியாது. அப்போது பூச்சியே திங்காத கீரையை நீ செய்ய சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டுட்டு இல்லை, இனி நாளையிலேருந்து பூச்சிக்கீரை வாங்குங்க. அதுதான் அந்த கடைக்காரனுக்கு செய்கிறது, அந்த விவசாயிக்கு செய்கிறது, அந்த மருந்துக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம். 1-2 பூச்சி இருந்துச்சுன்னா நல்ல கீரையில் பூச்சி இருக்கும். பூச்சி இருந்தால் நல்ல கீரை அது விரும்புது, பூச்சியே விரும்புதுன்னு அர்த்தம். நீ பூச்சிக்கு பாடம் நடத்தாத. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பூச்சிக்கு நீ பாடம் நடத்தாத. அதுக்கு தெரியும், எல்லா விலங்கினங்களுக்கும் தெரியும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. ஒரு விலங்கு கூட சாப்பிடாத பழங்கள்லாம் போட்டு கீரைகள் அதெல்லாம் எடுத்து பாருங்களேன். நிறைய மாடு எதுவுமே திங்காது. நீ பல காய்கறிகள் எடுத்து போடுங்களேன் வெளியில், மாடு வந்து மோந்து பார்த்துட்டு போயிடும். நீ ஃப்ரைட் ரைஸ் நூடுலாம் போடுங்களேன், நாய் வந்து மோந்து பார்த்துட்டு போயிடும். ஆனால் நீ தான் திம்ப, அது வந்து மோந்து பார்த்துருச்சு அப்படின்ட்டு போயிடும். நீ கொட்டி பாருங்க. இட்லி முதல்கொண்டு பல இடங்களில் வைக்கிறாங்க, திங்க மாட்டேங்குது. அந்த இட்லியில் நம்ம போடுற பவுடர், அந்த இதெல்லாம் கலப்பு, அதெல்லாம் கெமிக்கல். நாய் வந்து மோந்து பார்த்துட்டு துப்பிட்டு போயிடுது. ஆனால் அதை போய் நம்ம திங்கிறோம். ஏனென்றால் நமக்கு அவ்வளோதான் அறிவு. கடவுள் மனிதனை அறிவோடும் ஆற்றலோடும் படித்தால், அந்த மனிதன் அறிவை இழந்து விட்டு ஆற்றலை இழந்து விட்டு கடவுளுடைய ஒரு தன்மை இழந்துட்டு கடவுளுக்கு எதிராக நடக்கிறான். விலங்குகள் கடவுளுக்கு எதிராக நடப்பதில்லை. மனிதன் கடவுளுக்கு எதிராகவே செய்கிறான். பிளாஸ்டிக் வாங்குறதுலேருந்து, புழு பிடிச்சதுலேருந்து, என்னென்ன கெட்டு போனதுலேருந்து எல்லாவற்றையும் திங்கிறான். எல்லா கெமிக்கல் போடுறான். சொல்கிறாங்களே சாக்லேட் எதில் செய்கிறாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க. சாக்லேட் எதில் செய்கிறாங்க, இந்த பாப்பாக்கள் சாக்லேட் எதில் செய்கிறாங்க, நீங்கள் தான் சொல்லணும் பிள்ளைங்களாம். சொல்லிட்டீங்களா, சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சாக்லேட்டில் வந்து திருப்பதியிலேருந்து வரக்கூடிய அவ்வளோ தலைமுடியில் தான் செய்கிறாங்களாம். தெரிலன்னா வாட்ஸ்அப்பில் போய் பாருங்கள். தலைமுடியிலேருந்து செய்கிறான்றான். ஆனால் அதை தான் நம்ம பிள்ளைங்க அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுது. அதுக்கு நேராக நம்ம தலைமுடியை பிச்சு கொடுத்துடலாம். தின்னுந்தா அவன் ப்ரூவ் பண்ணுறான், சயின்டிஃபிக்காக சொல்கிறான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் போங்க. எங்கே போங்க? திருப்பதிக்கு போங்க. திருப்பதிக்கு போய் இந்த முடியெல்லாம் யார் ஏலம் எடுக்கிறான்னு பாருங்கள். யார் ஏலம் எடுக்கிறான்னா அந்த சாக்லேட் கம்பெனிக்காரன் தான் போட்டி போட்டு இருக்கிறேன். அவன் என்ன போய் வத்தல் போட்டு திங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்? யார் அவன் சொல்கிறான், நீங்கள் போய் பாருங்கங்க எந்த கம்பெனிக்காரன் இதெல்லாம் அதிகப்படியாக எடுக்கிறான்னு சொன்னால் அந்த சாக்லேட் கம்பெனிக்காரன் எடுத்து அதை அப்படியே தூளாக்கி மாவாக்கி கூழாக்கி அதை கலரை மாற்றி அப்படி அடித்து சாக்லேட்டில் தடுறாம பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போது நாம் ஏன் இதை செய்கிறோம்? தெரியாமல் செய்வது மட்டுமல்ல, வேண்டுமென்றே செய்கிறோம். ஐஸ்கிரீமில் கலக்கக்கூடிய கலப்பு அந்த கூலிங் இல்லாமல் கொலன்னு இருக்கும், இருக்கவே இருக்காது. அந்த தன்மையை கொடுக்கறது எது? அதுக்கு தனக்கு ஒரு கெமிக்கல். அப்போ அதைத்தான் நம்ம விரும்பி சாப்பிடுகிறோம். அதனால் நம்முடைய தன்மைகள் வந்து கடவுளுக்கு எதிரான சிந்தனைகள், கடவுளுக்கு எதிரான நம்ம எப்படிலாம் செய்யணுமோ அதில் செய்யக்கூடாதோ அதை தான் செய்கிறோம். 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஒரு கேள்வி உண்டு. நான் உங்கள் பல மூலமாக படிச்சிருக்கேன். யாரும் 5வது இருக்கீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. 5ஆம் வகுப்பில் வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஆசிரியர் கேட்டாராம், அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய 5 விலங்குகளை சொல்லு. அவன் எழுதியிருக்கான் பத்திரிகை பேப்பரில், பரீட்சை பேப்பரில். தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், சயின்ஸ் மிஸ்ஸு மற்றும் ஆயா. ஆயா மேலே காண்டாக இருந்திருக்கேன். இந்த அம்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா. அதனால் இந்த அதிகமாக ஒலி எழுப்பக்கூடியவர்கள் அவன் எழுதியிருக்கான். அது வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சும்மா சொன்னோம்னா அதெல்லாம் பிரச்சனையாகி போயிடும். அவன் வந்து அந்த ஃபோட்டோ, அந்த சைஸ் பேப்பரை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவனுக்கு வந்து என்ன நினப்பு இருக்கு, கோபமாக இருக்குது. என்ன கத்திக்கிட்டே இருக்க, கிளாஸில் வந்து உட்காந்து படின்னு இருக்க. அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய 5 விலங்குகள். தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர்,
மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் மிஸ், அதில் மட்டும் அது மிஸ், இது கல்யாணம் வாங்க மருத்துக்கு நினைக்கிறேன். அதனால் சயின்ஸ் மிஸ், அந்த மிஸ், இந்த மிஸ் மற்றும் ஆயா. அதனால் வந்து ஆயாவும் வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு, சாப்பாடு கீழே போடாத, சோறு கீழே கொட்டு, ஒழுங்காக செய்யாது அப்படி சொல்லி கிடையாது. அதனால் வந்து எல்லா பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த சிந்தனைகள் உண்டு, எல்லா நிகழ்வும் மனசில் இருக்கிறது அப்படியே வெளிப்படுத்தான். அவன் மனசில் இருக்கிறது வெளிப்படுத்தான், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் பக்குவமான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு கணவர் வந்து மரத்தில் ஏறி கீழே விழுந்துட்டார். நல்லா விருந்தோன்னே அவருக்கு பயங்கரமான மயங்கிட்டார், மயக்கமாயிருச்சு, செத்தது போல் ஆகிவிட்டார். மனைவி வந்து அவங்கள ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் செத்துட்டாருங்க அப்படின்ச்சு. அவர் சொன்னார், டாக்டர் என்ன, நான் சாகலை டாக்டர்னுச்சு. உடனே இந்த மாதிரி சொன்னிச்சு, வாயை மூடுங்க, டாக்டர் தெரியாமல் சொல்லுவார், அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சரி இந்த ஆள் வரவே கூடாது, தெளிவாக இருக்குது இந்த அம்மா. அதனால் வந்து வாயை மூடுங்க, டாக்டர் சொல்கிறாரு, அவர் படிச்சிருக்காரு, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் படிக்கணும், அதனால் வந்து வாயை மூடுங்க, டாக்டர் சொன்னால் அதான் உண்மை என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனசில் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார்கள். அது எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நான் பார்க்குறோம். இப்போ பையன் சொன்னால் பையன் எப்படி வெளிப்படுத்தினாங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு மனைவி எப்படி வெளிப்படுத்துனாங்கன்னு பார்த்தோம். ஒரு கணவர் மனைவிக்குள்ளே தங்களுக்குள்ளே எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்முடைய சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி நம்ம ஆற்றிக்கொள்கிறோம், நான் முதல்ல சொன்ன மாதிரி வெண்டைக்காய் ஜோக்கு மாதிரி இங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இங்கிட்டு மனைவியை வந்து சொல்கிறத கேட்டுக்கணும், கடைக்காரன் சொல்கிறத கேட்கணும். எல்லா நிகழ்வுகளும் எப்படி நாம் அதை செய்தால் அது வெற்றி பெறலாம், எப்படி நாம் செய்தால் சமாதானமாக இருக்கலாம், எப்படி நாம் செய்தால் ஒன்றுபட்டு வாழலாம். அதற்கெல்லாம் பலவிதமான காரணங்களிலே ஒன்றை நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம கடமைகளை செய்தால். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், நான் யாரோடையும் அதிகமாக சண்டை போடுறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா பேச மாட்டோம். யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, யார்ட்டையும் அதிகமாக நான் பேச மாட்டேன், யார்ட்டையும் அதிகமாக பேச விட மாட்டேன். அப்படிங்கும்போது குறைகள் நிறைகள் அந்த பேச்சுக்கே வேலை இருக்காது. நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். இன்றைக்கி இந்த வேலை, நாளைக்கு அந்த வேலை, நாளைக்கு அந்த வேலை, நம்முடைய வேலை நம்மோடு சொல்லுவாங்களே, நான் உண்டு என் பொழப்பு உண்டு, நான் உண்டு என் வேலை உண்டு. நம்ம செய்யும் பொழுது சண்டை சச்சரவுகளுக்கு வேலையே கிடையாது. கணவன் மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் வந்துருச்சுன்னா காலையில் இருந்துச்சுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, கணவர் அவருடைய வேலையை செய்கிறார், இதில் ஒன்றும் இல்லை. ஒருவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம், அது அவங்களுக்கு வேலை. கணவருக்கு உதவியாக இருப்பது மனைவியுடைய வேலை, மனைவிக்கு உதவியாக இருப்பது கணவனுடைய வேலை. இல்லை தான் சண்டை வருது. பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருப்பது பிள்ளைகளுடைய வேலை. அம்மா அப்பாவை காலையில் எழுந்திரிச்சோன்னு டக்கு டக்குனு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஓடணும். அப்படி கிடையாது, அப்படியே மழைப்பாம்பு மாதிரி படுத்துட்டு நெளிய வேண்டியது. டைம் ஆச்சுன்னு எவ்வளோ சொன்னாலும் எந்திரி எந்திரி மந்திரி மந்திரி அப்படி குச்சி எடுத்து மந்திரிக்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கு அதுதான் காரணம். காலையில் எந்திரிச்சோன்னே நீ முதல்ல எந்திரிச்சாலே ஒன்று பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம தான் எந்திரிக்கிறது இல்லையே, புரண்டு படுக்கிறது, ஒரே மாதிரி படுக்கிறது இல்லை, புரள்றது. காலையில் டைமுக்கு எந்திரிச்சிட்டு நம்ம வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு டக்குன்னு பையன் தூக்கிட்டு ஓடணும் ஸ்கூலுக்கு, அதுதான் பர்ஃபெக்ட். அப்போ யாரும் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சண்டை வருவதுக்கு வேலை இல்லை, பிரச்சனைக்கு வேலை இல்லை. அவங்கவுங்க அவங்க கடமையை செய்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நாம் செய்வதில்லை. நம்முடைய கடமையை நாம் செய்வோம், பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன செய்தி படித்தேன். ஒரு அம்மா மூட்டை தூக்குது. பெண்கள் உழைப்பதற்கு காரணமே ஆண்களுடைய சோம்பேறித்தனம் என்று சொன்னான். பெண்கள் உழைப்பதற்கான ஆண்களுடைய சோம்பேறித்தனம். அவர் உழைச்சிருந்தா இந்த அம்மையா உழைக்குது, அவர் குப்பிரியப்படுத்தி திரிகிறாரு. அப்போ யார் உழைக்கணும்? இந்த மாதிரி தான் உழைக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளை பாதுகாக்கணும், பிள்ளைகளை வழிநடத்தணும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பணம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும். அதனால் ஆண்கள் உழைக்காமல் இருப்பது பெண்கள் உழைக்கக்கூடிய காலமாக இருக்குது. மற்றபடி தேவைக்கு 2 பேரும் உழைப்பது வேணும் முக்கியம். ஆகவே இந்த உழைப்பு ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை. ஆக திரும்ப சொல்யூஷன் சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை செஞ்சிங்கன்னா சண்டை சச்சரவே கிடையாது. நீ வேலையை பார், நான் என் வேலையை பார்க்குறேன். நீ என் வேலையில் ஈடுபடாத, நான் வேலையில் ஈடுபட மாட்டேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, வேலை நீ பார், என் வேலை நான் பார். இந்த நிகழ்வுகள் நம்மை சண்டையிலிருந்து விடுதலை செய்து அவங்கவுங்க கடமையில் ஈடுபாட்டோடு செய்ய முடியும். ஆகவே இதுதான் இந்த தொடக்கமான இந்த நிகழ்வுகள் ஒரு கருத்து. ஆனால் முதல் வாசகத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் முதல் வாசகத்தை தேர்ந்தெடுத்தேன். முதல் வாசகத்தில் மாட்சியா சொல்கிறாரு, நம்ம யார்கிட்ட, ஆமோஸ்ட்ட, இஸ்ராயல் நாட்டை விட்டு ஓடிவிடு, நீ இங்கே இறைவாக்கு உரைக்கக்கூடாது, வெளியே போன்றார். அப்போது ஆமோஸ் சொல்கிறாரு, நான்
இறைவாக்கினர் அல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? கவனிக்க மாட்டீங்க. கேட்கல நீங்க சொல்றீங்க. எங்க கேட்கல, சத்தமாக சொன்ன அப்புறம் நிறுத்திட்டேன். ஆடுமை. சரி, அவர் அங்கே சொல்லிட்டார். அவர் அதுக்கடுத்து நீ சொல்கிற வார்த்தை, நான் இறைவாக்கினரும் அல்ல, இறைவாக்கினர் குழு, த டீம். அந்த டீம்லே நான் இல்லை, நான் ஆடுமைப்பவன். அந்த பட்டையெல்லாம் பொறுக்கக்கூடிய நிகழ்வில் அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு வாட்ச்மேன், காவலாளி. நான் ஒன்றும் இல்லையா, ஆடுமைக்கிறவன், நான் ஒன்றும் இல்லை. அதோட நிறுத்திட்டு அடிக்கிறாரு. அதனால நான் இறைவாக்கினர் அல்ல. அதனால என்ன சொல்றாரு? நான் இறைவாக்கு உரைப்பேன். ஏன்? அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். அவர் என்னை அனுப்புகிறார். யாரை நான் அனுப்புவேன்? என் மக்களுடைய துன்பத்தை கண்டேன், கண்ணீரை கண்டேன். யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும். நான் தகுதியற்றவன். இறைவாக்கினர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் அதுதான் சொல்லணும். என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும். நான் தகுதியற்றவன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதுதான் முதல் தகுதி. எனக்கு தகுதி கிடையாது, அதுதான் முதல் தகுதியாக கடவுள் தேர்ந்தெடு. அதுதான் சொல்றாரு, நான் தகுதியற்றவன், ஆடு மாடு மேய்க்கிறேன், பட்டைகளை பொறுக்கக்கூடிய இடத்துல காவலாளியாக இருக்கிறேன். நான் இறைவாக்கின் அல்ல, இறைவாக்கினுடைய குழுவில் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு இறைவாக்கு உரைக்கிறேன் என்றால் அவர் என்னை அனுப்புகிறார். அவர் என்னை கேட்க மாட்டார். போ 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 அவர் சொல்கிறார். கடவுள் முன் நான் சிறந்தவனாக இங்கிட்டு உட்காந்துருக்கோம்ல, அங்கிட்டு போனதுனால எனக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லாட்டி இங்கிட்டு திரும்பி நம்ம பிரசங்க வைக்க வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல. அதனால் கடவுள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? ஒரு நீங்கள் சொல்கிறோம், யார் தேர்ந்தெடுக்கிறாரு? சரி, கேட்கல. சந்தியாபுரையா? வெரி குட். என்ன காணாமல் பார்த்து உங்கள் அம்மாட்ட கேட்கணுங்க, எங்கே அவனை காணாமண்ணே, முன்னாடி உட்காந்துருக்கான், கேள்வி கேளுங்க, அப்புறம் கண்டுபிடிச்சிடலான்னு. வெரி குட். கடவுள் சந்தியாபுரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரைட். கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், இப்போ வந்து தக்காளி பழம், கத்திரிக்காய் எல்லாம் முன்னாடி அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தக்காளி பழம் விற்கிறவன் முன்னாடி அழுகுன தக்காளி, சொத்த தக்காளி, நசுக்கி போன தக்காளி இதெல்லாம் முதல்ல வச்சுருப்பானா? எப்படி வச்சுருப்பான்? சத்தமா நல்ல தக்காளியாக, அழகான தக்காளியாக, அவ்வளோ குண்டு குண்டாக சிகப்பாக பழுத்ததாக அழகான தக்காளியெல்லாம் முன்னாடி அனுப்பிச்சிருப்பான். நல்ல கத்திரிக்காய் முன்னாடி வச்சுருப்பான். யாராச்சும் வந்து மோசமானது உள்ள வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அப்போ கடவுள் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா அந்த பெஸ்ட்டு. நீ யாரையும் தேர்ந்தெடுப்ப? பெஸ்ட்டு. அப்போ கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் சொல்லுங்க? பெஸ்ட்டு. ஆமாம், நீ சொல்கிறது தான் கரெக்டு. மற்றவங்களாம் கவனிச்சுக்கோங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதான் கவனிக்கணும். கடவுள் எதை தேர்ந்தெடுக்கிறார்னா பெஸ்ட்டு. சரி, அடுத்து அங்கிட்டிருந்து சத்தம் வரணும், பேசாமல் உட்காந்துருக்கூடாது. லேடி உடனே நீங்கள் வர சொல்லிடுறேன் 2 நிமிஷத்தில். டக்குன்னு பதில் அங்கேருந்து எனக்கு வந்தாகணும். அதனால் இங்கே எல்லாம் ஓடி போயிட்டீங்க, இங்கே தான் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பெரிய பிள்ளைங்களா உட்காந்துருக்கு சொல்லாது. அப்போது பெஸ்ட்டு கடவுள் எதை தேர்ந்தெடுக்கிறாருன்னா பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போது நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேன். அது 2-3 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். பள்ளிக்கூடத்தில் நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தை வந்து நீ படிக்கிற பள்ளிக்கூடம் பெஸ்ட்டு. ஏன்? என்னங்க இங்கே சொல்கிறேன், அவன் தான் கடவுள் ஏசு இருக்கார. சரி, இங்கே என்ன சொன்னீங்களே? இல்லை, இங்கே ஒரு சொல்லிட்டான். ஆண்டவர் அங்கே இருக்கிறார். இங்கே இருந்தா சொல்கிறான். சரி, அவன் சொல்லிட்டான். நீங்கள் யாரையும் சொல்லுங்கள், பெரியவங்க கேட்கல. பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அவன் சொல்லிட்டான். உன் பேர் என்னடா? விவின். அவன் படிக்கிற பள்ளிக்கூடம் பெஸ்ட்டு. ஏன்னா அவன் அங்கே படிக்கிறான். நான் பள்ளிக்கூடம் படிக்கிறேன், படிக்கிற பள்ளிக்கூடம் பெஸ்ட்டு. ஏன்னா நான் அங்கே படிக்கிறேன். எங்கள் வீடு பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டா சொல்லு, சிரிக்கிற. ஏன்னா நான் அங்கே இருக்கிறேன். எங்கள் அப்பா பெஸ்ட்டு. ஏன்னா அது எங்கள் அப்பா. எங்கள் அம்மா பெஸ்ட்டு. ஏன்னா அது எங்கள் அம்மா. எங்கள் குடும்பம் பெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் இருக்கிறேன். எங்கள் குடும்பம் ரொம்ப மோசம். நீ இருக்கல, அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? அப்போ ஒஸ்ட்டு. ஓ ஸ்கூல் ஒஸ்ட்டு.
முன்னாடி சொல்லுவாங்க, நான் பேர்லாம் ஸ்கூல் பேர்லாம் சொல்லலான்னு நான் ஒன்றும் யோசிக்கலை. அந்த ஸ்கூல் முன்ன மாதிரி இல்லை பாரு, ஒஸ்ட்டுப்பாங்க. ஏன் நான் சொல்லுவேன், ஏன்னா நீ படிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒஸ்ட்டாக தான் இருக்கும். முன்னாடிலாம் நாங்கள் படித்தோம் அந்த ஸ்கூலில், நிறைய பிஷப்ஸ் படித்தாங்க, நிறைய ஃபாதர்ஸ் படித்தாங்க, நிறைய பெரியவங்க படித்தாங்க. அதனால் அந்த ஸ்கூல் அப்போல்லாம் பெஸ்ட்டு. இப்போ அந்த ஸ்கூல் ஒர்ஸ்ட்டு. ஏன்னா நீ படிக்கிறீல, அப்புறம் அப்போ அந்த ஸ்கூல் அப்படி தான் இருக்கும். அப்போது ஏன் நம்ம மிளகுபாறையில் இருக்கிறோம், மிளகுபாறை பெஸ்ட்டு ஏன்னா நான் இருக்கேன். மிளகுபாறை பெஸ்ட்டு ஏன்னா நீ இருக்கிற. எங்கள் வீட்டில் நான் இருக்கேன் பெஸ்ட்டு. கொயர் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் சத்தமா என்ன கரெக்டாக சொல்கிறாங்களா? நீங்கள் பாடுறீங்க அதனால் பெஸ்ட்டு. சரியா? ஆமாம். அதனால் வந்து நான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல, நீ நல்லா பாடுறீங்க பெஸ்ட்டு. நான் பாடுறேன் அதனால் அது பெஸ்ட்டு. நான் ப்ரேயர் பண்ணுறேன், கடவுளுக்கு அது பெஸ்ட்டு. கடவுள் தேர்ந்தெடுத்தார் அதனால நான் பெஸ்ட்டு. எதுக்கு ஆமோஸை தேர்ந்தெடுத்தார்? அவர் பெஸ்ட்டு. ஸோ கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு ஃபாதராக இருக்கிறேன், என்னால் முடிந்தவரை நான் பெஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா அவர் பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னை விட நல்ல திறமை உள்ளவங்க இருக்கலாம், என்னை விட என்ன வந்து பக்தி உள்ளவங்க இருக்கலாம், என்னை விட என்ன அன்புள்ளவங்களாக இருக்கலாம், எப்படி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் பெஸ்ட்டு. ஏன்னா கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The choice of God, the selection of God is the best. அதை பார்த்து ஒஸ்ட் நீ சொல்லாத. ஒரு 4 பேர் இருக்கா, எந்திரிச்சு நீ வா, இல்லை சொல்லியே கூப்பிட்றேன். இந்த நல்லா பாடுற பையன் ராஜ உடனே லேடி நல்லா ஒரு 2 பேர் வா, நீ வா. நானா ஃபாதர்? நீ இல்லை, நீ நெக்ஸ்ட். நீ இல்லை அடுத்து. என்னோட அவனை போய் கூப்பிட்றாரு, அவனை தான் கடவுள் கூப்பிட சொல்கிறார். அப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்னை கூப்பிட்டுருக்காருன்னா என்ன, நான் பெஸ்ட்டுன்னு அர்த்தம். உங்கள் கண் முன்னாடி இல்லை, உங்களுடைய பார்வையில் இல்லை, ஆண்டோடைய பார்வையில். சூப்பர், ஆண்டோடைய பார்வையில் பெஸ்ட்டு. ஆமாம், நீ ஒரு நல்ல தக்காளி, நீ நல்ல என்ன சொல்கிறது கத்திரிக்காய். கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உன் குடும்பத்தில். அதனால் உங்கள் அப்பா பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்டு? அவர் உங்கள் அப்பா, அதனால் அவர் பெஸ்ட்டு. உங்கள் அம்மா பெஸ்ட்டு. ஏன் உங்கள் அம்மா பெஸ்ட்டுனா? ஏன்னா உங்கள் அம்மாவாக இருக்கிறதுனால. அவங்க சொல்கிறாங்க எங்கள் பிள்ளை பெஸ்ட்டு, ஏன்னா அவங்க பிள்ளையாக இருக்கிறதுனால. என் பிள்ளை பெஸ்ட்டு சொல்லுவாங்க, இருந்தாலும் என் பிள்ளை இருக்குது 2வது பிள்ளை ஒஸ்ட்டு. குளிக்கிறதும் கிடையாது, சாப்பிட்றதும் கிடையாது, தூங்கிக்கிட்டே இருக்குண்ணா. அப்போ நம்ம பிள்ளை பெஸ்ட்டு நம்ம நினைக்கணும், நினச்சி தான் வளர்க்கணும். என் பிள்ளை பெஸ்ட்டு, எங்கள் அம்மா பெஸ்ட்டு. சரிதானா? சொல்கிறீங்களா சத்தமா? உங்கள் அம்மா, எங்கள் அப்பா, உங்கள் ஊர், உங்கள் பங்கு, உங்கள் பங்கு சாமியார், நீங்கள் எல்லாரும் பெஸ்ட்டுங்கிற உணர்வு இருக்க வேண்டும். உணர்வு இருந்தால் வளரும். உணர்வு இருந்தால் பெரிய ஆளாகலாம். உணர்வு இருந்தால் வளரும். ஆகவே இதை சொல்வதற்காக தான் முதல் வாசகத்தை தேர்ந்தெடுத்து ஆமோஸ் எவ்வாறு ஆடுமைப்பவராக இருந்து, ஆமோர் பட்டை பொறுக்கிறவராக இருந்து, ஒரு வாட்ச்மேனாக இருந்து, அவர் கடவுளுடைய பார்வையில் பெஸ்ட்டாக இருந்தார். பெஸ்ட்டாக இருந்ததுனால தான் அவன்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, நான் வந்து இறைவாக்கினரே கிடையாது, இறைவாக்கினரோட குழுவில் இல்லை, அதனால் என்னை ஆளை விட்டுரு. அவர் சொன்னார், நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாத. அவர் என்னை அனுப்பினார், நான் என்ன செய்ய முடியும்? எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கும். நீங்கள் என்னை போதிக்கக்கூடாது, இறைவாக்கு சொல்லக்கூடாது, கிளம்பு இஸ்ரவேலை விட்டுன்னு சொன்னேன், அதெல்லாம் செய்ய முடியாதியா, நான் ஆடுமைக்கிறேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் சொன்னார், நான் செய்கிறேன். கடவுள் ஒரு பெஸ்ட் ஆளை தேர்ந்தெடுத்தார். கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார் பெஸ்ட்டு. அது பெஸ்ட்டுன்னு உணருங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு கோலம் போடுறீங்களா, வெரி குட், பெஸ்ட்டாக போடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். டான்ஸ் ஆடுறீங்களா, பெஸ்ட்டாக ஆடுங்க. குத்துல ஏற்றுறீங்களா, ஏற்றுங்க. இல்லை அங்கேருந்து ஒரு குடத்தில் வந்து என்ன செய்கிறீங்களா, எதை வந்தாலும் பெஸ்ட்டாக செய்கிறது பெஸ்ட்டு. அதனால் அது செய்கிறதில்ல, அது செய்கிறதில்ல, இது செய்யலை கிடையாது. கடவுள் உன்னை தேர்ந்தெடுக்கிறார். நல்ல பிள்ளையாக, நல்ல தாயாக, நல்ல தந்தையாக நீங்களாம் பெஸ்ட்டு. நீங்கள் பெஸ்ட்டுங்கிறத உணருங்க, அது வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுவே சைக்காலஜிக்கலி இஸ் எ பிக் பூஸ்ட்டு. அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் பெஸ்ட்டு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நம்ம எல்லாருமே பெஸ்ட்டு. கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உணருங்க. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதை மட்டும் உணருங்க. இறைவன் கண்களை மூடுவோம், இறைவனிடத்தில் சொல்லுவோம், எல்லாருமே பெஸ்ட்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நான் பெஸ்ட்டு. உங்களுக்கு முன்னாடி பெஸ்ட்டு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்ததற்காக, நல்ல தாயாக தேர்ந்தெடுத்ததற்காக, என்னை பெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்க ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்து என்னை நல்ல தாயாக மாற்றுங்க, பெஸ்ட்டாக. நல்ல தந்தையாக இருந்து நல்ல தந்தையை தேர்ந்தெடுத்துக்க பெஸ்ட்டாக. அதனால் நான் நல்ல பெஸ்ட்டு தான்.
நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம், பெஸ்ட்டு. ஏன்னா எங்கள் குடும்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, எங்கள் பங்கு கொடுத்துருக்கிறீங்க, சந்தியாவுடைய பங்கு பெஸ்ட்டு. நல்ல புனிதராக இந்த பகுதி மக்களையே வளைத்து போட்டிருக்கிறார், இந்த பகுதி மக்களையே இழுத்து போட்டிருக்கிறார், எல்லாரையும் அரவணைத்து கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் பெஸ்ட்டு. எனக்கு தெரிந்து இந்த புனிதர் எனக்கு பெஸ்ட்டு. இந்த பகுதிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறார். அனைத்து மக்களையும் இயேசு இடத்துல கூட்டி வந்திருக்கிறார். அவர் பெஸ்ட்டு. நான் ஒரு ஆசிரியர், நான் பெஸ்ட்டு, நல்லா பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு டீச்சர், பெஸ்ட்டு, நான் என் பிள்ளைகளை நல்லா வழி நடத்துகிறேன். நான் ஒரு தந்தையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் வழி தரேன், பெஸ்ட்டாக வழி நடத்துகிறேன். நான் நல்ல பிள்ளை, எங்கள் அம்மா சொல்கிறத கேட்குறேன், நான் பெஸ்ட்டு. எங்கள் அப்பா சொல்கிறத கேட்குறேன், நான் பெஸ்ட்டு. எல்லாத்துலேயும் நான் சொல்கிறத கேட்குறேன். கடவுள் சொல்கிறத கேட்குறதுனால நான் பெஸ்ட்டு பிள்ளை. கடவுள் சொல்கிறத கேட்குறதுனால நான் பெஸ்ட்டாக இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை நல்ல உடல் சுகத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைங்களை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, நல்ல வழிநடத்தி, நல்ல நோய் கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக எங்களை வழிநடத்துகிற நிகழ்வுக்காக எங்களை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக, ஆமோஸை தேர்ந்தெடுத்தது போல் எங்களை நீ தேர்ந்தெடுத்ததை, எங்களை நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்ததுனால, எங்களை பெஸ்ட்டாக நீ தேர்ந்தெடுத்ததுனால நன்றி இயேசுவே. தொடர்ந்து தேர்ந்தெடுத்த பிள்ளைக்கு நிறைவான ஆசீர்வாதம் கொடுங்க, நிறைவான அருளை கொடுங்க, நிறைவான சந்தோஷத்தை கொடுங்க, நிறைவான வழிநடத்தலை கொடுங்க. இன்னும் எங்களுக்கு பெஸ்ட்டாக, எல்லாம் பெஸ்ட்டாக, இன்னும் சிறந்த பெஸ்ட்டாக வழிநடத்துறதுக்கு ஒரு நிறைவான அருளையும் ஆசிரியர் நாடி நிற்கிறோம், தேடி நிற்கிறோம். எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து வழிநடத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தொடர்ந்து மன்றாடுகிறோம். உன்னத நிலைக்கு அழைத்து செல்லும் எம் இறைவா, திரு அவையினுள்ள அனைத்து தரப்பினரும் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவிற்காகவே என்பதனை தங்கள் மனங்களில் நிலைநிறுத்தி இயேசுவின் நற்செய்திற்கு ஏற்ப பணிகள் செய்து தம் வாழ்வை உமக்காய் அர்ப்பணித்த அவர்கள் இறை விருப்பத்தை தான் சந்திக்கும் மக்களில் கண்டு உணரவும் உம்முன் தூயோராய் அணிவகுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணையும் மண்ணையும் ஆளும் உன்னதமான இறைவா, எங்களை ஆளும் எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். நீர் விரும்பும் அன்பின் ஆட்சியையும் இரக்கத்தின் ஆட்சியையும் தரக்கூடிய ஆற்றலை எம் நாட்டு தலைவர்களுக்கு தர வேண்டுமென்றும், உமது ஞானத்தாலும் தூய ஆவியின் உடனிருப்பை உணர்ந்து வாழும் நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவுள்ள எம் தந்தையே, எம் நாவை தூய்மைப்படுத்தி அடுத்தவர்களை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவிக்கும் மக்களாக அல்லாமல் அடுத்தவர்களின் நன்மைத்தனத்தை அறிவிக்கக்கூடிய ஆற்றலை தர வேண்டுமென்றும், நேர்மறை சிந்தனையை வளர்த்தெடுக்கவும் எங்களது பலவீனத்தால் இறை அனுபவத்தை உணரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வளமான வாழ்வை தரும் இறைவா, எம் குடும்பங்களில் நோயுற்றிருக்கும் முதியவர்கள், தீவிரமான உடல் வேதனையில் இருக்கும் உள்ளங்களுக்கும் இறைவா நீரே ஆறுதலையும் ஆற்றலையும் பொழிந்து தன்னம்பிக்கையுடன் மீண்டு வர உதவி செய்யுமாறு உமது வல்லமையுள்ள கரம் அவர்களை புதுவாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றாம் எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தை, பங்கு பேரவை நிர்வாக உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகள், இயக்க உறுப்பினர்கள், பத்த சபை உறுப்பினர்கள், மேலும் பங்கில் ஆர்வமாக பணியாற்றும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்து மக்களை வழிநடத்த தேவையான அருள் வரங்களையும் இறைஞானத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெரிதும் போற்றுதற்குரிய எம் தந்தையே, இன்றைய நாளில் எம் புனிதரின் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித வியாகுள்ள அன்னை மரியின் ஊழியர் சபை, அருட்சகோதரிகள், இளம்பெண்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் எம் விழா நாயகரின் பண்பில் சிறந்து விளங்கவும், பங்கு பணியில் முன்வந்து உதவி செய்யவும், இறை பக்தியிலும் இறை வார்த்தையிலும் தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள தேவையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாரி வழங்கும் வள்ளலே எம் இறைவா, எங்கள் அனைவருக்காகவும் திரைப்பேரி நிறைவேற்ற ஜெபித்த எம் புனிதரின் அருள் ஆசிரை பெற்று தந்த அருள் தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் உடல் நலம், பணியில் நிறைவும், அவர்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, எங்களுடைய திருவிழா நவநாட்களிலே தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து ஜெபிக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும், இன்றைய நாளில் நாங்கள் நம்பிக்கையோடு முன்வைத்த அனைத்து மன்றாட்டுகளுக்கும், இன்னும் சிறப்பாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இன்றுமே மிக சிறப்பானவர்கள், தனிப்பட்ட உம்முடைய அன்புக்கு உரியவர்கள், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் என்றும் பெஸ்ட் என்ற அந்த சிந்தனையை தந்து அதன்படி நாங்கள் என்றும் வழி நடக்க நீர்தாமே அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர் நம்மளை ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் அல்ல தந்தையாக கேட்டதாக முடி ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவாம் திருமணி மீட்பளிக்கும் பாடுகளாக திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். திருவுளப்படி திருத்துவர் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபினுடைய விழாவில் முகுந்த பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் எல்லாம் எல்லாம் எல்லா ஆயனையும் மந்தியனை கைவிட்டு விடாமல் முது புனித திருச்சபை வழி திருத்தூர் வழியா என்னும் கண்காணித்து வருகின்றேன். அதனை காலம் ஆழ்வதற்கும் திருமண பிரதிநிதிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்கள் அவர்களை நியமித்திருக்கின்றேன். ஆகவே வானதூதர் புனித அனைவரும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே நீ தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. அவருடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரின் கிறிஸ்துவின் இறப்பை மேற்பணவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இவ்வழியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும், இந்த நாளில் மனமு வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நம்பிக்கையோடு முன்வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தினரையும், இன்னும் சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மாணவ மாணவிகள், மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகள், இளம்பெண்கள் இயக்கத்தினர் மற்றும் இந்த பள்ளியில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசியை நிறைவாக தந்தருள்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்குகந்தவரா இருந்தோ எங்கள் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சலி அஞ்சலி தீபாஞ்சலி, இறைமகனே தீபாஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அஞ்சலி தூபஞ்சலி அஞ்சலி தூபஞ்சலி, இறைமகனே தூபஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அஞ்சலி மலரஞ்சலி அஞ்சலி மலரஞ்சலி, இறைமகனே மலரஞ்சலி, வாழ்வழிக்க வந்த வள்ளலே, அடியவர் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாமே கடவுளுக்கு முன்னாடி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஆண்டவரை தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தருமாறு வேண்டுகிறோம். அன்பாண்டவரை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என்னுடைய அமைதி உங்களுக்கு அளிக்க என்னுடைய திருத்தூதர்களுக்கும் ஒளிந்திர எங்களுடைய பாவங்களை பாராமல் திருச்சபையுடைய விசுவாசியை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய பங்கு மக்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் அமைதியும் ஒற்றுமையை தந்திரள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நீ தான் பெஸ்ட்டுன்னு அவங்களை பார்த்து சொல்லணும். சரியா? சரியா? பக்கத்தில் கை கொடுத்துட்டு நீ தான் பெஸ்ட்டு. ஒருவர் மற்றவர்களுக்கு சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம் சமாதானம். அங்கே ஓடி போயிட்டீங்க. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அன்புக்குரியவர்களே, இதோ இறைவனின் செம்மறிவிலே உலகின் பாவங்களை போக்கின்றவர், நம் அனைவரும் பெஸ்டாக தேர்ந்தெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கின்ற தெய்வம். விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திட
சொன்பார்ந்தவர்களே, என்னுடைய பாதகாலருடைய திருவிழாவினுடைய 5ஆம் நவநாள் திருப்பலியை இப்போது நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நாளிலே வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. என்னை விட உங்களுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். ஆனாலும் நான் கேள்விப்பட்டதிலிருந்து தந்தை அவர்களிடம் நான் சிறப்பாக இங்கு வந்ததுக்கு பிறகு நான் அறிந்த ஒரு சில பண்புகள், தந்தை அவர்கள் மிக மிக தாராள உள்ளம் கொண்டவர், நிறைய எப்போதுமே மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பவர் என்று நான் கேள்விப்பட்டேன். குறிப்பாக நம்முடைய காணிக்கை பொருட்களோ மற்ற அவருக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை அப்படியே ரூமுக்கு கூட கொண்டு செல்லாமல் அப்படியே கொடுக்கின்ற இந்த நல்ல மனம் படைத்தவராக தந்தை அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே தந்தை அவர்களை நாம் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே தந்தை அவர்கள் வர வேண்டும் என்று குழந்தைகள் விரும்பினார்கள். அதற்கேற்ப இந்த நாளில் நாம் அழைத்திருந்தோம். தந்தை அவர்களும் அதை மாற்றிக்கொண்டு அதற்கேற்ப ஆவலோடு வந்து இன்றைய நாளில் மிக மிக சிறப்பாக இந்த வழிபாடு பிரசங்கம் எல்லாமே மிக நன்றாக நமக்கு இந்த நாளில் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தந்தையை பற்றி நான் ஏற்கனவே சொல்வது போல நம்மளுடைய அனைவருடைய மனதினையும் அனைவருடைய உள்ளத்தினையும் அவர் கொள்ளை கொண்டவர், அந்த அளவுக்கு நாம் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் தந்தை அவர்கள் இங்கு 5 ஆண்டுகள் முழுமையாக பணி செய்தது நம்மளுடைய பெரிய மிளகுப்பாறை பங்கினுடைய ஒரு பொற்காலம் என்றே நாம் சொல்ல முடியும். த கோல்டன் டைம் ஆஃப் அவர் பாரிஷ். நிச்சயமாக அந்த அளவுக்கு அவர் சொன்னது போல த பெஸ்ட் ஒரு பங்கு தந்தையாகவும் தந்தை அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்று நாம் கொடுத்த தலைப்பு சண்டை சச்சரவு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தமிழில் யோசித்தோம்னா அது வந்து அமைதி சமாதானம்னு வரும். ஆனால் அதை விட சிறந்ததாக இப்போ நமக்கு படுவது வந்தது த பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான். அந்தளவுக்கு எல்லாமே நாம் பெஸ்ட்டாக இருக்கணும். ஃபாதருடைய பிரசங்கத்தை சற்று ஒரு நிமிடம் நம்ம ஆழ்மனந்து சிந்திச்சா போதும். நம்ம குடும்பங்களில் வீட்டில் சண்டையே வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெற்றோருக்கு பிள்ளை தான் பெஸ்ட்டு, பிள்ளைக்கு பெற்றோர் தான் பெஸ்ட்டு, அண்ணனுக்கு தம்பி பெஸ்ட்டு, உங்களுக்கு இந்த பங்கு பெஸ்ட்டு, எனக்கு நீங்கள் பெஸ்ட்டு என எல்லாமே நாம் இப்படி பெஸ்ட்டாக நினைக்கும் போது அங்கே எந்த ஒரு பிரச்சனைக்குமே இடம் இல்லை. அப்படி ஒரு அருமையான ஒரு சிந்தனையையும் தந்தை அவர்கள் தந்தார்கள். இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்றைய சமூகத்துக்கு ரொம்ப தேவைப்படுவது இந்த பாசிட்டிவ் வைப் என்று இந்த நாட்களில் அதிகம் சொல்கிறாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த வைப்பு, அந்த வைப்ரேஷன் நான் உணர்ந்தேன். இந்த பீடத்தில் ஃபாதருக்கு பக்கத்தில் இருந்ததுனால என்னவோ கூடுதலாகவே அதை நான் உணர்ந்தேன். அந்தளவுக்கு அவருடைய அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட அன்பும் அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு கரிசனையும் எனக்கு தெரிந்தது. அதனால் இந்த நாளில் நம்மளுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்களுக்கு நம்மளுடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சிறிய பொன்னாடையை போத்துறாங்க. அதனால் நாம் கரம் தட்டி நம்மளுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தந்தை அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. நீங்கள் மேலே நின்றுங்க, ஃபாதர் கீழே போய்க்காங்க. அப்படியெல்லாம் முன்னாடி போங்க, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. வேகமாக வந்து வாங்க. வாட்டர் பாட்டில் ப்ளஸ் பவுச் ரெண்டுமே நம்மளுடைய குழந்தைகள். ஆனால் ஒரு 4-5 டைம் ப்ராக்டிஸ் வந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட அவங்க பெற்றோர் தான் வந்து கஷ்டப்பட்டு அவங்க விட்டுட்டு போனாங்க. அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். கீழே இருக்கிற சின்னவங்களாம் நம்ம கரம் தட்டலாமா? தொடர்ந்து கட்டும்போது அவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும்.
மாணவ மாணவிகளை உருவாக்குவதற்கு நமது தந்தை, முன்னாள் தந்தை மிகுந்த முயற்சி எடுத்தார். அவர்களை எல்லா விதத்திலும் உற்சாகப்படுத்தி அவர்களை உருவாக்கினார். அதை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுமே அதை தொடர்ந்து அவர்களும் அதை ஒரு நல்ல ஒரு முயற்சியில் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் அவர்களும் உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது நமது பங்கு தந்தையாக பொறுப்பேற்று நம்மை அனைவரையும் அன்பாக அரவணைத்து வழிநடத்தி சென்றிருக்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தைக்கு நமது மறைக்கல்வி மாணவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களது மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃபாதர். அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நமது தந்தையை பாராட்டுவோம். மறைக்கல்வி ஆசிரியர்கள் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அங்கே ஒரு அருட்சகோதரி இருந்தால் அதனுடைய மதிப்பும் அதனுடைய ஒரு பண்பும் அதிகமாக உயர்கின்றது. அந்த வகையில் இந்த வருடம் எங்களுக்கு கிடைத்த சொத்து எங்களுடைய அருட்சகோதரி மெலானி அவர்களை பாராட்டுவதற்கு எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. எங்களோடு சேர்ந்து குழந்தைகளாக உருண்டு பரண்டு இன்றைக்கி அவங்க வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் தொடர்ந்து நல்லா செய்வாங்க. நான் அவங்க தொடக்கத்திலேயே நான் அவங்கள முதலாக பார்க்கும்போதே நான் மறைக்கல்வி கிளாஸ் எடுக்க போகிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, மிக சிறப்பாக செய்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். அதேபோல் நம்ம மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஃபாதர் பிரசங்கத்தில் சொன்னது போல் இவங்க அப்படி பாடுறாங்கன்னா அதற்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அது மறைக்கல்வி ஆசிரியர்கள் தான். அவங்க தான் அவர்களை அந்த நேரத்தோடு வரவழைப்பது, அவர்களுக்கான அந்த பயிற்சி கொடுப்பது என எல்லாமே மிக சிறப்பாக செய்து வருகின்ற நம்முடைய பங்கினுடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த 4-5 பேருக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்மளுடைய நன்றிகளை, நம்மளுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிக மிக சிறப்பாக இன்றைய நாளிலே பாடல் பாடிய நம்முடைய சிறுவர் சிறுமியர்கள் அவர்களுக்கு நாம் சின்ன பரிசு கொடுத்தோம். ஆனாலும் அவர்களுடைய அந்த பாடல் இன்னும் அவர்கள் தொடக்க நிலைதான் இது. அதனால் சில நேரங்களில் சில இடங்களில் அது சரியாக வரவில்லை என்றாலும் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது அந்த மழலை குரல்கள். அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை எல்லா குழந்தைகளுக்கும் கீபோர்டு வாசிக்கின்ற செலஸ்டின் அந்த மாணவனுக்கும் நாம் எல்லாருக்கும் கரம் தட்டி நம்மளுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இன்றைய இந்த திருப்பலி மிக சிறப்பாக அமைய உதவி செய்த அனைவருக்கும் நம்மளுடைய அருட் சகோதரிகள், புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர், தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர், பாடகர் குழுவினர், பலிபீட சிறுவர்கள், ஒளி அமைப்பாளர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நம்மளுடைய இந்த இன்றைய நவநாள் திருப்பலியும் நாளை காலை 7:30 மணிக்கு பவர் ஆஃப் காட் என்ற அந்த யூடியூப் சேனலிலே வருகின்றது. எனவே அந்த குழுவினருக்கும் நேரத்தில் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, நாளைய தினம் நம்மளுடைய திருவிழாவினுடைய 6வது நவநாள் சிறப்பிக்கின்றவர்கள் புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர், தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர், பரிதவிப்பில் பரிவுள்ளம் என்ற அந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வர இருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் தந்தை குழந்தைராஜ், அருள் தந்தை சவரிராஜ், இன்னும் ஒரு தந்தையும் வர இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த தந்தையர்கள் நாளைய தினம் நம்முடைய இந்த திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வருகை தருகின்றார்கள். நாளைய தினம் இந்த நவநாளிலே மிக முக்கியமான ஒரு நாளாகவும் அமைகின்றது. 2 அருட்தந்தையர்கள் பாவ சங்கீர்த்தனம் அருட்சாதனமும் வழங்க வர இருக்கின்றார்கள். எனவே ஒப்புரவு அருட்சாதனம் நாளைய தினம் வழங்கப்படுகின்றது. மிக சரியாக 6 மணிக்கு 2 அருட்தந்தையர்கள் உடைய பங்கு ஆலயத்திற்கு வந்து விடுவார்கள். ஆலயத்தின் உள்ளே அமர்ந்து அவர்கள் திருப்பலி முழுவதுமே பாவ சங்கீர்த்தனம் கேட்பார்கள். இந்த திருப்பலியினுடைய ஒரு முக்கியமான அம்சம், நல்ல உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு, ஆன்மாவோடு நாம் இந்த திருவிழாவை கொண்டாடும் போது அந்த ஆசீர் முழுமையாக நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இல்லத்திலும், குடும்பத்திலும் அது தங்கும். அதனால் அந்த வகையில் நாளைய தினம் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் வருகை தந்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் நீங்கள் செய்திடவும்
உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இத்தகைய ஒரு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நாம் நன்றி. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையாம், உணர்வு எல்லாம் இனிக்குதையாம், உலகமெல்லாம் மறக்குதையாம், உணர்வு எல்லாம் இனிக்குதையாம். உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பு தந்தைவா, இந்த மாலை திருப்பலில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தலும். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து எனக்கு செய்யக்கூடிய அனைத்து நிலையிலும் என்னை ஆசீர்வதிக்கிறார். என் உயிரான இயேசு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். என் உயிரான இயேசு என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய தேவைகளை ஆசீர்வதிக்கிறார். என் உயிரான இயேசு எங்களுடைய பங்கை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக நாங்கள் பெஸ்ட்டாக வாழணும், எங்கள் குடும்பம் பெஸ்ட்டாக இருக்கணும், எங்கள் பங்கு பெஸ்ட்டாக இருக்கணும், எங்கள் பிள்ளைங்க பெஸ்ட்டாக இருக்கணும், நாங்கள் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என் உயிரான இயேசு என்னை வழிநடத்துகிறார். என் உயிரான இயேசு என்னை தூண்டி எழுப்புகிறார். என்னுடைய மறைக்கல்வி பிள்ளைங்க கடவுளை அறிவதற்கு, இயேசு அறிவதற்கு பெஸ்ட்டான பிள்ளைங்களா, பெஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களால் தூண்டப்பட்டு அவருடைய செயல்கள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அனைத்தும் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் வழிநடத்துகிறார். ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்க. எங்கள் குடும்பம் பெஸ்ட்டாக இருக்க, எங்கள் பிள்ளைங்க பெஸ்ட்டாக இருக்கு, எங்கள் மறைக்கல்வி பிள்ளைங்க பெஸ்ட்டாக இருக்க, எங்களுடைய உறவுகள் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எல்லா நிகழ்வுகளும் எங்களுடைய திருவிழாவும் இந்த நாட்களில் பெஸ்ட்டாக நடைபெறுவதற்கு உடைய நிறைவான ஆசீர்வதித்தார். என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்த இயேசுவே இடத்துல மன்றாடுகிறோம். நிறைவான ஆசீர்வாதங்களை வழிநடத்தலையும் இந்த திருவிழா நாட்களில் எங்களுடைய புனித சந்தியாகப்பர் வழியாக, புனித சந்தியாகப்பர் வழியாக நிறைவாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் ஒன்றுபட்டு பெஸ்டாக வாழ்வதற்கு சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.